ரோட்டில் நம்ம காரையோ அல்லது டூ வீலரையோ டிரைவ் பண்ணிட்டு போகும்போது நமக்கு பின்னால் வர்ற வாகனங்களை பார்க்கறதுக்காக சைடு மிரர் யூஸ் பண்ணுறோம். ஆனால் சைடு மிரர் பார்த்து வண்டியை டிரைவ் பண்ணிட்டு போகும்போது கூட பலர் பக்கத்தில் வர்ற அடுத்த வண்டிகள் மீது மோதி விபத்தில் மாட்டிக்கிறது உண்டு. காரணம் என்னென்னா, உங்களுக்கு சைடு மிரரில் எந்த வாகனமும் வராமல் இருக்கிற மாதிரி தோன்றும், ஆனால் பக்கத்துலேயே அடுத்த வாகனம் வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி விபத்துக்களை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இது எப்படி நடக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பலருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் டிரைவ் பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு முன்னால் உள்ள ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை உங்களுடைய கண்களால் டைரெக்டாக பார்க்குறீங்க. அதே சமயம் உங்களுக்கு பின்னால் வர்ற வெஹிக்கிள்ஸை பார்க்குறதுக்காக சைடு மிரர் அல்லது ரியர் வியூ மிரர் யூஸ் பண்ணுறீங்க. ஆனால் உங்கள் கண்களுக்கு தெரியாத, உங்கள் பார்வையில் படாத ஒரு ஏரியா இருக்குது. இதை தான் பிளைண்ட் ஸ்பாட்னு சொல்கிறது உண்டு. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, நீங்கள் காரில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு முன்னால் உள்ள வியூ உங்களுக்கு நல்லாவே தெரியுது. சைடு மிரர் மூலமாக பின்னால் வர்ற வாகனங்களை நீங்கள் கவனிச்சுட்டு வண்டி ஓட்டிகிட்டே போகிறீங்க. ஆனால் இந்த ஏரியா இருக்குது பாருங்கள், இந்த ஏரியா உங்கள் கண்களுக்கு தெரியாது. இதே மாதிரி ரைட் சைடில் இருக்கிற ஏரியாவும் உங்கள் சைடு மிரரில் தெரியாது. இந்த பிளைண்ட் ஸ்பாட் ஏரியாவில் வர்ற வாகனங்களை கவனிக்காமல் நம்ம டிரைவ் பண்ணிட்டு போகும்போது விபத்தில் மாட்டுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. நீங்களும் டிரைவ் பண்ணிட்டு போகும்போது இதே மாதிரி பிளைண்ட் ஸ்பாட் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பஸ் அல்லது லாரி இந்த மாதிரி பெரிய வாகனங்கள் தொடர்பான விபத்துகளில் ரோட்டில் நடந்து செல்றவங்க, டூ வீலர் ஓட்டுறவங்க அல்லது சிறிய கார்கள் தான் விபத்தில் மாட்டிக்கிறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மாதிரி ஹெவி வெஹிக்கிள்ஸை ஒட்டியே ட்ராவல் பண்ணிட்டு வர டூ வீலர்ஸ் ஓட்டுறவங்க தான் ஜாஸ்தியாக ஆக்சிடென்ட்ஸில் மாட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸுக்கு பஸ் அல்லது லாரி டிரைவரை மட்டுமே குறை சொல்லிட முடியாது. டிரைவருடைய பிளைண்ட் ஸ்பாட் பகுதியில் டூ வீலர்ஸ் டிராவல் பண்ணுறதால கூட சில சமயம் ஆக்சிடென்ட்ஸ் ஏற்படுது. இந்த பிளைண்ட் ஸ்பாட் பற்றி பெரிய வாகனங்களை டிரைவ் பண்ணுறவங்க மட்டும் தான் தெரிஞ்சிருக்கணும்னு இல்லை, டூ வீலர்ஸ் ஓட்டுறவங்க கூட இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தான். ஸோ இது வரைக்கும் நான் சொன்னதை வச்சு பிளைண்ட் ஸ்பாட் ஏரியானா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னுமே உங்களுக்கு சரியாக புரிதல் இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த பிளைண்ட் ஸ்பாட் மூலமாக நடக்கிற விபத்துக்களை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம், எதெல்லாம் ஃபாலோ பண்ணோன்னா இந்த விபத்துக்களை அவாய்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். சில பேர் கார் ஓட்டும்போது சைடு மிரர், ரியர் வியூ மிரர் இதெல்லாம் சரியான பொசிஷனில் வைக்காமல் அதிகமான பிளைண்ட் ஸ்பாட் ஏரியாவை தவற விட்டுறாங்க. ஸோ இந்த ரெண்டு கண்ணாடியையும் முடிந்த அளவு அதிகமாக கவர் செய்கிற பொசிஷனில் வைக்கணும். இதன் மூலம் பிளைண்ட் ஸ்பாட் பகுதியை முடிஞ்ச அளவுக்கு நம்ம குறைச்சிடலாம். அதே மாதிரி நீங்கள் டிரைவ் பண்ணும்போது பிளைண்ட் ஸ்பாட் பகுதியில் வர்ற வாகனத்தை பார்க்கணுன்னு சொல்லிட்டு எக்காரணம் கொண்டும் தலையை திருப்பி பார்க்கவே கூடாது. இப்படி டிரைவ் பண்ணும்போது தலையை திருப்பி பார்க்கறதுனால முன்னால் உள்ள வாகனத்தின் மீது நீங்கள் மோதுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஹைவேஸில் டிரைவ் பண்ணிட்டு போகும்போது ஒருவேளை லேன் மாறணும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்துச்சுன்னா உங்களுடைய சைடு மிரரில் பார்த்து வாகனங்கள் எதுவும் வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா லேன் மாற போகிறத சிக்னல் மூலமாக தெரியப்படுத்துங்க. ஒருவேளை உங்களுடைய பிளைண்ட் ஸ்பாட் பகுதியில் ஏதேனும் வாகனம் வந்தால் கூட அவங்களுக்கு இது ஒரு எச்சரிக்கையாக இருக்கும். ஸோ அவங்களுடைய வாகனத்தினுடைய வேகத்தை குறைக்கிறதுக்கோ அல்லது வாகனத்தினுடைய திசையை மாற்றுறதுக்கோ ஒரு உதவியாக இருக்கும். அதே மாதிரி லேன் மாறணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கிற வெஹிக்கிளுடைய வேகத்தை படிப்படியாக குறைச்சிட்டே வாங்க. ஒருவேளை பிளைண்ட் ஸ்பாட் ஏரியாவில் வர்ற டிரைவர் உங்களுடைய சிக்னலை கவனிக்கலான்னா கூட அவர் அதே ஸ்பீடில் வர்றதுனால உங்களுடைய வாகனத்தை விட அவர் முன்னால் செல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா ஒரு லைன்லேருந்து அடுத்த லைனுக்கு நம்ம மாறிக்கலாம். இப்படி செய்கிறதுனால பிளைண்ட் ஸ்பாட் விபத்துக்களை நம்ம தவிர்க்க முடியும். உங்களுக்கு பிளைண்ட் ஸ்பாட் பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு வேறு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நான் பிளைண்ட் ஸ்பாட் பகுதியில் வர வாகனங்களை கவனிக்கிறதுக்காகவே ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் நிறைய கார்கள் அல்லது டூ வீலரில் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன மிரர் ஒன்று இருக்கும். இதை தான் பிளைண்ட் ஸ்பாட் மிரர்னு சொல்லுவாங்க. இது ஈஸியாக மார்க்கெட்டில் கிடைக்குது, இல்லை ஆன்லைனில் கூட இதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கீழேயே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதனுடைய லிங்க் கொடுத்துருக்கேன், வேணும்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளைண்ட் ஸ்பாட் மிரரில் பின்னால் இருக்கிற ஸ்டிக்கரை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுடைய லெஃப்ட் சைட் மிரர்லையும் ரைட் சைட் மிரர்லையும் ஒட்டிக்கலாம். இந்த பிளைண்ட் ஸ்பாட் மிரரை நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் கூட செஞ்சுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் பிளைண்ட் ஸ்பாட் ஏரியாவில் என்னெல்லாம் வாகனங்கள் வருது அப்படிங்கிறத நம்ம இதன் மூலம் ஈஸியாக கவனிச்சிட முடியும். டூ வீலருக்கும் காருக்கும் பல விதமான அக்சசரிஸை வாங்கி வண்டி அழகாக இருக்கணும், சொகுசாக ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட செலவழிக்கிறோம். ஆனால் இந்த சின்ன கண்ணாடியை பலர் பொறுத்துறது கிடையாது. இந்த பிளைண்ட் ஸ்பாட் மிரரை நம்ம கார்லேயோ அல்லது டூ வீலர்லேயோ நம்ம மாட்டுறதுனால பெருமளவு விபத்துக்களை நம்ம தவிர்த்திடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.